வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துருவோம். இதுக்கு எண்ணெய், 3 பல்லு பூண்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க. அப்புறமா 2 குட்டி வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கேரட்டை வந்து நீல வாகத்தில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேப்சிகமும் அதே மாதிரி. அப்புறமா பீன்ஸ், இது எல்லாமே ஒரு பவுல் வர அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பவுல் அளவுக்கு ரைஸ் வச்சுட்டு பெப்பர் பவுடரு, பிங்க் சால்ட்டு, அப்புறம் சோயா சாஸ், 2 எக்கு, அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நசுக்கி வச்சுருக்க அந்த பூண்டை வந்து நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் போட்டு அதுவும் நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன்றா போட்டு ஹை ஃப்ளேமில் நீங்கள் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இதை அப்புறம் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு நான் பிங்க் சால்ட் போடுறேன். இன்னும் உங்களுக்கு பிளாக் சால்ட் இருந்துச்சுன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நல்லா ஹை ஃப்ளேமில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே அந்த சால்ட்டோட மிக்ஸ் ஆகிறதுக்கு 2 கரண்டி யூஸ் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வேணும்னா இந்த டைமில் எக்கு போடாதீங்க. போடாமல் அடுத்த ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்துடும். இப்போது எக் ஃப்ரைட் ரைஸ்னால் இந்த டைமில் எக்கு போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதும் நீங்கள் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரைஸை இதில் போட்டுக்கோங்க. நான் வந்து நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ்னால் இதே ப்ராசஸ் தான். தனியாக பாஸ்மதி ரைஸை வந்து நீங்கள் வேக வச்சுட்டு அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல துணியில் வந்து அதை போட்டுட்டு அந்த தண்ணி இன்னும் இருக்கிற தண்ணியெல்லாம் அது ட்ரை ஆகணும். அரிசியை வந்து இதில் போட்டு உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் மிளகுத்தூள் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ நான் ஊற்றுறது வந்து சோயா சாஸு. நீங்கள் டார்க் சோயா சாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் 1/2 டீஸ்பூன் ஊற்றினாலே போதும். இல்லைன்னா அது இந்தியன்ஸ்க்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து பிடிக்காது. அண்ட் மிளகுத்தூள் எவ்வளோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 2 கரண்டி வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மிளகுத்தூள் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணதும் உங்கள் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.